சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டவன். சிருஷ்டியின் ஆரம்பத்திலிருந்து முடிவு வரை அனைத்தும் அறிந்த ஞானி. கடையில் பெருகிட முழக்கம் கேட்டு கடலின் அலைகள் பொங்கியது. 8 திசையிலும் மக்கள் வெள்ளமே தேவன் திருமுகம் கண்டிடவே. தாயின் பால் போல் தூய்மை கொண்டவன், இமயம் போலவே வலிமை கொண்டவன், அமைதியாகவோ யுத்தம் செய்தவன், கர்ம யோகியாய் நித்தம் வாழ்பவன். தீரன் பிறந்தானே, மாபெரும் தீரன் பிறந்தானே. 18 புராணங்கள்ல ரிக்வேதத்திலையும் சொல்லப்பட்டிருக்கு. அதனால திருமலையில இருக்கிறது ஸ்ரீனிவாச பெருமாள் தான் நான் உறுதியா சொல்றேன். ஓம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஏழுமலை கொண்ட வைகுண்ட வாசனே, என் நெஞ்சத்தில் வாழ்கின்ற ஸ்ரீ வெங்கடேசனே. இந்த பகவானாண்ட போய் சேர்றதுக்கு கண்டிப்பா வேத பாடங்களை கத்துக்கணுமா சுவாமி? ஆத்ம சமர்ப்பணம், நித்திய பூஜை, தெய்வ கைங்கரிய காரியங்கள் எல்லாம் பண்ணா அந்த பகவானாண்ட போய் சேர்ந்துடலாம். வெங்கட 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 ரமணா. இன்று முதல் இந்த திருமலை ஸ்ரீனிவாசனுடைய ஆலயம். அகில உலகத்தின் சகல ஜனங்களும் வணங்கி வேண்டும் இந்த வைகுண்டம். கோவிந்த நாமமே கூறும்போது நம் இதயம் எங்கிலும் ஆனந்தம். எங்கு கொண்டு சென்றாய் சன்னியாசி? உன்னை விடமாட்டேன். எங்கு ஓடி ஒளிந்தாலும் சரி, என்னிடமிருந்து ஒருபோதும் நீ தப்ப முடியாது. இவர்களுக்கு தேவையானதை ஏற்பாடு செய்யுங்கள். ராமானுஜா, இந்த கலியுகம் முடியும் வரை நீ ராமானுஜனாக, தலை சிறந்த ஆச்சாரியனாக ஒளிமயமாக இருப்பாய். வந்தார் பாரு, இனி வாழ்க்கை மாறி போகும். ஞான மந்திரம் கேட்டு அந்த மோட்சம் அடைய போறோம். ராமானுஜா, நீ செய்ததானியா இல்லையா? ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம், ஸ்ரீ வெங்கடேசனின் கல்யாணம், ஸ்ரீ ஸ்ரீனிவாசனின் கல்யாணம், ஸ்ரீ வெங்கடேசனின் கல்யாணம். சஹஸ்ர சூத்ரா அவஹயாமி. साक्षमाक्ष मोक्ष वीक्षणं सदाक्ष भागनाक्ष लक्ष्मण विचक्षणं विलक्षणं प्रतीक्षणं परीक्षणं परीक्षति अक्ष शिक्ष साक्षिणं